4 என்வலப், ஒரு டெசிஷன், ஒரு ராங் டெசிஷன், 5 வருஷம், கிட்டத்தட்ட 1825 டேஸ் வேஸ்ட் ஆகிடும். வணக்கம். காலேஜ் டெசிஷன்ஸ் பற்றி பேசிகிட்டு இருக்கோம். குறிப்பாக மாஸ்டர்ஸ் எந்த கண்ட்ரியில் பண்ண போகிறீங்க? என்ன சார் மாஸ்டர்ஸ் 2 வருஷம் தானே, 5 வருஷம் எப்படி வேஸ்ட்டு, சும்மா காது குத்துறீங்களா? சார் 2 இயர்ஸ் ஸ்டடி ப்ளஸ் 3 வருஷம் ரெக்கவரி இஃப் யுவர் பிளான் இஸ் ராங். டோட்டலாக 5 வருஷம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த வேர்ஸ்ட் பார்ட் என்ன தெரியுமா? நோபடி டெல்ஸ் யூ திஸ் when you are choosing. ஏன் சார் இதை முன்னாடியே சொல்லக்கூடாதா அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க. ஒரு உதாரணத்துக்கு ஆகஸ்ட் 2024 இன்டெல் said it would cut 15,000 roles. அது ஒரு அமெரிக்கன் ஒர்க்கருக்கு அது ஒரு பேட் நியூஸ். பட் ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்டுக்கு தட் கேன் பிகம் அ கவுண்ட் டவுன் கிளாக். ஒரு கண்ட்ரி லைக் யூஎஸ் எடுத்துப்போமே, ஒரு மாஸ்டர்ஸ் டிகிரி ஆர் எனி கண்ட்ரி எடுத்துப்போமே, மாஸ்டர்ஸ் டிகிரி இஸ் நாட் ஜஸ்ட் அன் எஜுகேஷன் டெசிஷன், இட்ஸ் அ விசா டெசிஷன், இட்ஸ் அ ஜாப் மார்க்கெட் டெசிஷன், இட்ஸ் அ லைஃப் டைம்லைன் டெசிஷன். இங்கே தான் நிறைய பேர் மாட்டிக்கிறாங்க. ரேங்கிங் எல்லாம் கம்பேர் பண்ணுவாங்க, டியூஷன் எல்லாம் கம்பேர் பண்ணுவாங்க, கேம்பஸ் ஃபோட்டோ, எழுத்து வீட்டுக்காரரு, பக்கத்து வீட்டுக்காரரு, இவங்கெல்லாம் எங்கே இருக்காங்க, எப்படி இருக்காங்க அப்படின்லாம் பார்ப்பாங்க. பட் தே டோன்ட் கம்பேர் த ஒன் திங். எது முக்கியமோ அதை மட்டும் கம்பேர் பண்ணுறதை விட்டுருவாங்க. வெதர் த டிகிரி ஒர்க்ஸ். அதுக்கப்புறமா படித்து முடிச்சுட்டு என்ன, வாட் ஹேப்பன்ஸ் ஆஃப்டர் கிராஜுவேஷன், வாட் இஃப் த ஜாப் மார்க்கெட் டேர்ன்ஸ் அகேன்ஸ்ட் யூ. அதனால் இந்த வீடியோவில் ப்ரோஷர் வெர்ஷனை நம்ம பார்க்க போகிறதில்ல. 4 ஆன்வலப் இருந்தது. யூஎஸ்ஏ, கனடா, ஆஸ்திரேலியா, ஜெர்மனி. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஹெட்லைன் இருக்குது, ஒவ்வொன்றுக்குள்ளே ஒரு உள்கூத்து இருக்குது. ஸோ பை த எண்ட் ஆஃப் திஸ் வீடியோ யூ வில் நோ விச் ஒன் ஃபிட்ஸ் யுவர் ஃபீல்டு. உங்கள் டைம்லைனுக்கு, உங்கள் ரிஸ்க் டாலரன்ஸுக்கு, உங்கள் ஜாப் ரியாலிட்டிக்கு எந்த ஃப்ரேம் ஒர்க்கில் பார்க்கணும். ஸோ ஒவ்வொரு ஆன்வலப்பையாக பிரித்து பார்த்துருவோம். எல்லாருக்கும் ஒன்று ஐபிஎல் விளையாடணும், இல்லைனா ஐபிஎல் பார்க்கணும். அங்கே மட்டும்தான் கிரிக்கெட் நெசசரிலி பெட்டராக இருக்கா? அப்படி கிடையாது. பட் தட்ஸ் வேர் த ஸ்டோரி ஹேப்பன்ஸ், த பிராண்ட், த லெகசி. அதுதான் யூஎஸ்ஏ. தட்ஸ் வாட் யூஎஸ்ஏ டஸ் டு இன்ஜினியர்ஸ். ஒரு அட்ராக்ஷன், அதை டினை பண்ண முடியாது. ஃபேங்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. தீஸ் ஆர் ஆல் த குரூப் ஆஃப் கம்பெனிஸ். ஃபேஸ்புக்கு, அமேசானு, ஆப்பிள், என்விடியா, கூகுள் எல்லாம் பிரம்மாண்டமான கம்பெனி. சிலிக்கன் வேலி 120Kலேருந்து 150K ஸ்டார்டிங் சேலரி. அப்பார்ட்மெண்ட் வித் த சிட்டி வியூ. உங்கள் ஃபேமிலியே அடுத்த 20 வருஷத்துக்கு சொல்லுவாங்க எல்லா வெட்டிங்ஸ்லையும் ஈவெண்ட்ஸ்லையும், என் பையன் அங்கே இருக்கான், என் பொண்ணு அங்கே இருக்கான்னு. த பிராண்ட் புல் இஸ் ரியல். ஐ எம் நாட் அட் ஆல் டிஸ்மிஸிங் இட், பட் லெட்ஸ் ரீட் த ஃபைன் பிரிண்ட். அப்போ என்ன தான் சார் உள்குத்து? உள்குத்துங்கிறது ஒரு அப்ஃப்ரண்ட் காஸ்ட், இல்லைனா நீங்கள் காலேஜுக்கு எடுக்க வேண்டிய லோன் தான். ஒரு உதாரணத்துக்கு யூனிவர்சிட்டி ஆஃப் இல்லினாய் அர்பனா ஷாம்பெயினில் நீங்கள் எடுக்கக்கூடிய டிகிரி $80,000 ஆகும் டோட்டலாக உங்களோட எஜுகேஷனுக்கு. ஆனால் இதே இது உங்களுடைய யூனிவர்சிட்டி ஆஃப் டெக்ஸஸ் டாலஸ்லேயோ பர்டியூலையோ எடுத்திங்கன்னா $40,000 தான் ஆகும். கிட்டத்தட்ட ஒரு $40,000 டிஃப்ரென்ஸு. அது ஒரு ரவுண்டிங் எரர் கிடையாது. திஸ் இஸ் அ ஃபுல் கார் பேமெண்ட் ஆர் இட்ஸ் ஈவன் அ டவுன் பேமெண்ட் ஆன் அன் அப்பார்ட்மெண்ட்டு. ஸோ அதனால் இது ஒரு விளையாட்டு கிடையாது. ஸோ இஃப் யூ ஆர் ட்ரைங் டு பிக் அ மோர் எக்ஸ்பென்சிவ் காலேஜ், யூ பெட்டர் ஹேவ் அ வெரி குட் ரீசன். எதுக்காக இந்த ப்ரொஃபஸர் எடுக்கிறீங்க, எதுக்காக இந்த ஸ்பெசிஃபிக் காலேஜ் எடுக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு அப்பாட்டக்கரான ஜாப் உங்களுக்கு கிடைக்க போதா, இல்லை நீங்கள் டார்கெட் பண்ணுறீங்களா அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் டிசைட் பண்ண முடியும். சும்மா ஏனோ தானோன்னு காலேஜை டிசைட் பண்ணாதீங்க. நம்ம இதை ஏற்கனவே யூஎஸ் மாஸ்டர்ஸ் டிகிரி ஒர்த்தா அப்படின்னு ஒரு டீட்டெயில் வீடியோ போட்டிருந்தோம். அதை தவிரவே ஐ எம் ட்ரைங் டு கிரியேட் periodic newsletter in which I can share colleges, admission requirements, frameworks. இதெல்லாமே நீங்கள் காமெண்ட்டில் இன்னர் சர்க்கிள்னு பண்ணுங்கள். ஐ ட்ரை டு ஷேர் த டீட்டெயில்ஸ். நிறைய பேர் ஜாயின் பண்ணியிருக்கீங்க. ஸோ தேங்க்யூ. ஐ எம் ட்ரைங் டு சென்ட் பீரியாடிக் அப்டேட்ஸ். ஸோ தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஜாயினிங் தட் இன்னர் சர்க்கிள். பட் அது மட்டுமே ஒரு உள்கூத்து இல்லை. ஓகே, நான் படித்து முடிச்சிட்டேன். அதுக்கப்புறமா எனக்கு ஒரு 1 year OPT, அதெல்லாம் ஸ்டெம்னா எனக்கு 3 வருஷம். அதுக்கப்புறம் ஐ என்டர் இன்டு த க்ரீன் கார்டு லாட்ரி. அந்த க்ரீன் கார்டு லாட்ரியே எனக்கு 1 in 3 சான்சஸ் தான் டு கெட் இட். கிட்டத்தட்ட 10 பேர் அப்ளை பண்ணாங்கன்னா 6 பேர் ரிஜெக்ட் ஆகிறாங்க. 3 to 4 பேர் தான் கிடைக்கிது. ஸோ தட் மீன்ஸ் உங்களுடைய கம்பெனிக்கு உங்களை பிடிச்சிருக்கலாம், உங்களுக்கு நல்ல டிகிரி இருந்திருக்கலாம், நல்ல வேலை வாய்ப்புகள் இருந்திருக்கலாம், பட் ஸ்டில் யூ ஷுட் கெட் த்ரூ த லாட்ரி இன் ஆர்டர் டு கெட் யுவர் H1. அதனால் இட் பிகம்ஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் திங். அது மட்டும் இல்லை, த க்ரீன் கார்டு பேக்லாக், இதை பற்றி நம்ம நிறைய பேசியாச்சு. த க்ரீன் கார்டு பேக்லாக் இந்தியன்ஸுக்கு டெக்கேட்ஸ் லாங் இருக்குது. ஸோ அதனால் இஃப் யூ லூஸ் த H1 லாட்ரி, நீங்கள் யூ ஹாவ் டு லீவ். தெர் இஸ் நோ அதர் ஆப்ஷன் ஃபார் யூ அட் த கரண்ட் டைம். அதனால் யூஎஸ்ஏங்கிறது ஒரு ஹை ரிஸ்க் ஹை ரிவார்டு. நம்ம இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறவங்களுக்கு, மிஷின் லாங்குவேஜ் படிக்கிறவங்களுக்கு, ஏஏ படிக்கிறவங்களுக்கு, ஐடியில் படிக்கிறவங்களுக்கு டெஃபினட்டாக ஒரு ஹை ரிஸ்க் ஹை ரிவார்டு தான். ஆனால் சார் இந்த ஹை ரிஸ்க் ஹை ரிவார்ட்லாம் வேணாம் சார், கொஞ்சம் சேஃப்டியாக எதாவது சொல்லுங்கன்னா என்ன ஆப்ஷன்? தென் வி ஸ்டார்ட் கோயிங் டு கனடா.
கனடானோன்னா ஞாபகம் வருது. உங்களுக்கு 2021 பிட்காயின் பற்றி பேசுறது ஞாபகம் இருக்கா? யாரை பார்த்தாலும் பிட்காயின் வாங்கிட்டியா? உங்கள் காலேஜ் ஃப்ரெண்டு கால் பண்ணார், உங்கள் கசின் கால் பண்ணார், குரூப் சாட்டெல்லாம் தீப்பிடிச்சு எரிஞ்சிட்டு இருந்தது. பிட்காயின் வாங்கலைன்னா நீ மனுஷனே கிடையாது. கனடா இமிகிரேஷனும் 2022 அப்படி தான் இருந்தது. பிஆர் கிடைக்குதுடா, ஓப்பன் ஒர்க் பெர்மிட் கிடைக்குது, அஃபோர்டபுளாக இருக்குது டியூஷன், சேஃப் கண்ட்ரி, எல்லாரும் அதை நோக்கி போயிட்டு இருந்தாங்க. 2026 2025 ரியாலிட்டி லேட்டஸ்ட் நியூஸ் படி என்ன, அதோட ஃபைன் பிரிண்ட் என்ன? ஒரு வாட்டர்லூ மாஸ்டர்ஸ் எடுத்துக்கலாமே, அது கிட்டத்தட்ட ஒரு $US ஈக்குவலன்ட்டு $22,000 $27,000 வரைக்கும் தான் ஆகும். ஸோ ரியல் சேவிங்ஸ், அதில் வந்து மாற்று கருத்தே கிடையாது, ஜென்யூன், இதில் ஆர்குமெண்ட்டே கிடையாது. அதை தவிர போஸ்ட் கிராஜுவேட் ஒர்க் பெர்மிட் வர கிடைக்கும் 3 வருஷத்துக்கு, ஓப்பன் ஒர்க் பெர்மிட் ஆஃப்டர் கிராஜுவேஷன், எம்ப்ளாயர் ஸ்பான்சர்ஷிப்லாம் தேவையில்லை. டே 1லேருந்தே யூ கிராஜுவேட், யூ ஒர்க், யூ பில்ட் த கெனடியன் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ். அதுதான் ரொம்ப முக்கியம் உங்கள் ஃபவுண்டேஷன் பிஆர் அப்ளிகேஷனுக்கு. அந்த பார்ட் இன்னமும் நல்லாவே வேலை செய்யுது. இட் இஸ் நாட் broken. அதை தவிர இந்த கனடா வந்து தே யூஸ் அ பாயிண்ட் சிஸ்டம். அவங்க எப்படின்னா பிஆருக்கு 515 547 பாயிண்ட்ஸ் வரைக்கும் அச்சீவ் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு பிஆர் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்னென்ன வேணும்? கெனடியன் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸு, ஸ்ட்ராங் லாங்குவேஜ் கோர்ஸ், ரைட் ஏஜ் ப்ளஸ் எஜுகேஷன், இது எல்லாம் 4 வேணும் அட் த சேம் டைம். ஆட்டோமேட்டிக் கிடையாது. அதை தவிரவே கனடா கிரியேட்டட் அ ஸ்பெஷல் இமிகிரேஷன் ஸ்ட்ரீம் ஒன்று உருவாக்கினாங்க, இன்ஜினியர்ஸ்க்கும் டெக் ஒர்க்கர்ஸ்க்கும். ஆனால் என்ன பிரச்சனைனா 2025 அந்த ஸ்ட்ரீமை யாரையுமே கூப்பிடல. இது எப்படின்னா ஒரு எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் அனௌன்ஸ் பண்ணிட்டு பிளாட்ஃபார்த்தையும் கட்டிட்டு ஆனால் ட்ரெயினை காணும். கனடா ஆஃபர் லெட்டர் என்ன சொல்லுன்னா, பிஆர் ஃபாஸ்ட்டுன்னு சொல்கிறதில்ல, ஆனால் பிஆர் ஸ்டடியாக பில்டு பண்ணலாம். 2 வருஷம் படிக்கலாம், 3 வருஷம் ஒர்க் பெர்மிட்டு, அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் ஸ்கோரை பில்டப் பண்ணிக்கலாம். ஒரு 5 இயர் ஜேர்னி. இதுக்கு நீங்கள் ஓகேனா அது ரைட் என்வலப்பு, இல்லைன்னா அது ராங் என்வலப்பு. அதை தவிர ஒரு ஸ்பெஷல் உள்கூத்து என்னன்னு கண்டுபிடிக்கணும்னா, நம்ம சொன்னோம் ஏற்கனவே குளோபல் ஒர்க் பெர்மிட் கிடைக்குதுன்னு. அந்த பர்மிட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, தட் இஸ் ஃபார் யூனிவர்சிட்டி டிகிரிஸ், பேச்சுலர்ஸு, மாஸ்டர்ஸு, பிஹெச்டி அப்படின்னு இருக்கும்போது அந்த 3 வருஷம் போஸ்ட் கிராஜுவேட் ஒர்க் பெர்மிட் கிடைக்குது. அதே மாதிரி ஸ்டெம்மில் ஹெல்த் கேர், அக்ரிகல்ச்சர், இந்த மாதிரி ட்ரேட்ஸு, இந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா நீங்கள் சேஃபு. ஆனால் எங்கே வந்து குழாயில் அந்த தண்ணியை கட் பண்ணுறானுங்கனாக்கா, இங்கே அந்த பிக்சர் படி பார்த்தீங்கன்னாக்கா, இந்த பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட்டு, நான் டிப்ளமா பண்ணுறேன், ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் பண்ணுறேன், கேட்டரிங் மேனேஜ்மெண்ட் பண்ணுறேன், இந்த டிப்ளமா கோர்ஸ் எடுக்கிறவனுக்கு வந்து தேர் இஸ் நோ ஒர்க் பெர்மிட். படித்து முடிக்கிறதுக்கு இவ்வளோ முன்னாலலாம் என்ன பண்ணியிருந்தாங்க, ஜாலியாக இதை வச்சு உள்ள கனடாவில் ஏதாவது ஒன்று படிக்க போயிடலாண்டா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் அப்ளை பண்ணிட்டுருந்தாங்க. அந்த மாதிரி அப்ளை பண்ணுறவங்களுக்கு போஸ்ட் கிராஜுவேட் ஒர்க் பெர்மிட் கிடைக்காது. படித்து முடித்தோன்னே கிளம்ப வேண்டியதுதான். ஓகே, மாஸ்டர்ஸ் அண்ட் பிஹெச்டி ப்ரோக்ராமுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு ஸ்டடி பர்மிட் கேப்ஸ் எல்லாம் வந்து தே ஆர் எக்ஸாம்டு. அவங்களுக்கு வந்து டைரக்ட் பிஆர் பாத்வேஸ் இருக்குது. அதை தான் நம்ம சொல்ல வந்தோம். அதே மாதிரி ஸ்பௌசல் பர்மிட்ஸும் இஸ் ஒன்லி அவைலபிள் ஃபார் மாஸ்டர்ஸ் ப்ரோக்ராம். ஓகே, அது வந்து மினிமம் 16 மாதமாவது படிச்சிருக்கணும். எம்டி, லா, இன்ஜினியரிங்கில் 16 மாதமாவது படிச்சிருக்கணும். அப்போ தான் வந்து ஸ்பௌசல் பர்மிட்டும் கிடைக்கும். இதில் என்ன ஒரே ஒரு பிரச்சனை என்னென்னா, இதை தான் நம்ம சொன்ன மாதிரி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 49% கட்ட ரொம்ப ரீசெண்டாக டோட்டல் ஸ்டடி பர்மிட்ஸை கட் பண்ணிட்டாங்க. ஓகே, அதனால் வந்து இந்த ஜென்ரல் காலேஜ் டிப்ளமாலாம் நம்பிக்கிட்டு இனிமேல் உள்ளே வராதிங்க, வர ட்ரை பண்ணாதீங்க. வந்தால் பிஆர் கிடைக்காது, படித்து முடிச்சுட்டு உடனே கிளம்பணும். ஸோ கனடா அப்போ யாருக்கு தான் சார் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கனாக்கா, கனடா வந்து ஒரு ப்ரெடிக்டபுளாக, எனக்கு வந்து ரொம்ப பணம்லாம் ரொம்ப முக்கியம் இல்லை சார், எனக்கு சேஃப்டி, என் குடும்பத்தோடு நான் இருக்கணும் அப்படின்னீங்கன்னா உள்ளே வரலாம். ஏற்கனவே உங்கள் சிப்ளிங்ஸோ, உங்களுடைய கசின்ஸோ, உங்கள் ரிலேட்டிவ்ஸோ இருந்தாங்கன்னா வரலாம். நல்ல லாங்குவேஜ், இங்கிலீஷ் ஸ்கில்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இது எல்லாமே இம்பார்ட்டன்ட். கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸு, கொஞ்சம் லாங்குவேஜ் ஸ்கில்ஸு, கனடாவில் படிச்சிருக்கேன், உங்களுடைய ரிலேட்டிவ்ஸ்லாம் அங்கே இருக்காங்க அப்படிங்கும் பொழுது நீங்கள் இங்கே தாராளமாக வரலாம். லைஃப் ஒரு மாதிரி ப்ரெடிக்டபுளாக போகும். அதை தவிர பின்னால் நீங்கள் பிஆர் வாங்கிக்கிட்டு ஒருவேளை நாளைக்கு யூஎஸ்ஏ வந்து எல்லாம் இதெல்லாம் பிரச்சனைகள்லாம் தீர்ந்துருச்சு, உங்களுக்கு யூஎஸ்ஏக்குள்ளே வரணும்னு நினச்சா கூட நீங்கள் யூஎஸ்ஏ வரதுக்கான வாய்ப்புகள்லாம் நிறையவே இருக்குது. ஸோ கனடாவை இதுதான், தீஸ் ஆர் த க்ரைட்டீரியா ஃபார் யூ டு டிசைட் ஆன் கனடா. எனக்கு கொஞ்சம் கூட கடன்னாலே எனக்கு பிடிக்காது அப்படின்னா நீங்கள் ஜெர்மனியோட ஆன்வலப்பை தான் பிரித்து பார்க்கணும். பிரித்து பார்த்தீங்கன்னா முதல்ல கொட்டையாக பெரிய எழுத்தில் என்ன இருக்கும்னா ஃப்ரீ. பப்ளிக் யூனிவர்சிட்டி டியூஷன் வந்து கிட்டத்தட்ட 0 to 300 Deutsch மார்க் தான் பர் செமஸ்டர். எசென்ஷியலி நத்திங் சார், அது தட்ஸ் ரியல், நான் பொய் சொல்ல. பட் இதுதான் ஃப்ரீ ஆஃபருக்கான ஒரு இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரைஸை எங்கேயாவது ஒழிச்சு வச்சுருப்பாங்க. அது எங்கே ஒழிச்சு வச்சுருக்காங்க நீங்கள் கண்டுபிடிக்கணும். அது எங்கே ஒழிச்சு வச்சுருக்காங்கன்னா, பிளாக்ட் அக்கௌண்ட்டுன்னு ஒன்று வச்சுருக்காங்க. அதாவது நீங்கள் ஃப்ளைட்டை போர்ட் பண்ணுறதுக்கு முன்னாலேயே ஜெர்மனி என்ன சொல்லுதுன்னா, நீ ஒரு 12,000 Deutsch மார்க்கை நீ எனக்கு காட்டு, லிவிங் காஸ்ட் ப்ரூஃபுக்கு காட்டு, உன்னால் இங்கே வந்து சஸ்டெயின் பண்ண முடியும்னு காட்டு, நான் மாதம் உனக்கு அதை கொடுத்துட்றேன். அது நீ இருந்தால் தான் நீ விசாவே வாங்க முடியும்.
கிட்டத்தட்ட ஒரு 800 to 1200 டொய்ச் மார்க் பர் மந்த் ஆகும். ஸோ ஆக மொத்தம் எல்லாம் சேர்த்து ஒரு 30,000 டொய்ச் மார்க் கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷத்துக்கு வேணும் அவ்வளோதான் வேணும். ஸோ அது இருந்தால் நீங்கள் ஜெர்மனிக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃப்ரீ டஸ் நாட் மீன் கம்ப்ளீட்லி ஃப்ரீ, அது இட் இஸ் ஹிடன் சம்வேர். பட் நீங்கள் வந்து என்னோட லிவிங் காஸ்ட் இருக்குன்னு நீங்கள் ப்ரூவ் பண்ணி அந்த அக்கௌண்ட்டை நீங்கள் ஃபண்ட் பண்ணிட்டீங்கன்னா யூ கேன் போர்ட் த ஃப்ளைட் டு ஜெர்மனி. அது தவிர there is a program called German Academic Exchange Service called DAD. அது வந்து ப்ரோக்ராமை பொறுத்து இட் கேன் கவர் மந்த்லி ஸ்டைப்பண்ட் கிட்டத்தட்ட 1200 டொய்ச் மார்க் வரைக்கும். டியூஷன் ஃபீஸ் ஏற்கனவே டியூஷன் ஃபீஸ் ரொம்ப கம்மி. அதை தவிர ட்ராவல் காஸ்ட் ஃப்ளைட்ஸை கூட கவர் பண்ணுது. அது போதாதுன்னு ஹெல்த் இன்சூரன்சஸ் அண்ட் லிவிங் எக்ஸ்பென்சஸ், இது வந்து ஒரு டிஸ்கவுண்ட்டே கிடையாது, இது அதுக்கும் மேலே. ஏன்னா இது ஃபுல் ஃபைனான்ஷியல் சப்போர்ட் இன் மெனி கேசஸ். அப்போ என்ன படிக்கலாம்? இதில் வந்து மாஸ்டர்ஸ் ப்ரோக்ராம் படிக்கலாம், கண்டிப்பாக பிஹெச்டி ப்ரோக்ராம்ஸ் படிக்கலாம், ரிசர்ச் ஃபெலோஷிப்ஸுக்கு உள்ளே வரலாம். எதெல்லாம் ரொம்ப பாப்புலர்னா இன்ஜினியரிங், டெஃபினட்டாக இன்ஜினியரிங், ஏஐ, அது மாதிரி. ஸோ இங்கே தான் வந்து இது வந்து இட்ஸ் நாட் ஃபார் ஆவரேஜ் ப்ரொஃபைல்ஸ் தோ. இது வந்து தே லுக் ஃபார் வெரி ஸ்ட்ராங் அகடமிக் ரெக்கார்ட் சார். கிளியர் கேரியர் பிளான் இருக்கணும், ரெலவெண்ட் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸோட உள்ளே வந்தால் இன்னும் நல்லது. இது வந்து எப்படின்னா இது ஒரு ஃபுல்லி ஸ்பான்சர்ட் சீட் இன் அ டாப் காலேஜ். ஆனால் இதுக்கு நீங்கள் யூ ஹேவ் டு எக்ஸ்பிளைன் வை யூ டிசர்வ் இட். நீங்கள் வந்து ஹைலி காம்படிட்டிவாக இருக்கணும். திஸ் இஸ் நாட் லைக் அப்ளை பண்ணியிருக்கேன் ஹோப் பண்ணுறேன் எனக்கு கிடைக்கும்னு. இது அப்படி கிடையாது. யூ ஹேவ் டு பொசிஷன் யுவர் செல்ஃப் அண்ட் வின். இது வந்து எப்படின்னாக்கா இது வந்து ஒரு ஸ்காலர்ஷிப் இல்லை சார். இட் இஸ் லைக் ஜெர்மனி இன்வெஸ்டிங் இன் யூ இஃப் யூ கேன் ப்ரொவைட் த வேல்யூ. நீங்கள் வேல்யூ ப்ரொவைட் பண்ணிங்கன்னா ஜெர்மனி காசு கொடுக்க தயார். ஸோ யூஎஸ்ஏயை காட்டிலும் கனடாவை காட்டிலையும் ஜெர்மனி இஸ் மச் பெட்டர் பிகாஸ் இட்ஸ் ஃப்ரீ. அப்போ ஜெர்மனியில் என்னதான் சார் உள்கூத்து எல்லாமே ஃப்ரீன்றீங்களே? லாங்குவேஜ் இங்கிலீஷ் ஸ்டார்ட் ப்ரோக்ராம் இருக்குது சார். ஆனால் இதை யாரும் ஃப்ளைட் ஏறதுக்கு முன்னாடி ஒன்று சொல்ல மாட்டாங்க. ஜாப் இன்டர்வியூ ஜெர்மனியில் தான் இருக்கும். ஒர்க் பிளேஸ் கல்ச்சர் ஜெர்மன். டெய்லி லைஃப் வெளியே போய் பார்க்கும்போது எல்லாமே ஜெர்மன். அதில் வந்து B1 ஒரு கிளாஸிஃபிகேஷன் இருக்குது, B2 இருக்குது. B1 வந்து மினிமம் கான்வர்சேஷனுக்கு, B2 வந்து ரியல் கேரியர் க்ரோத்துக்கு. அங்கே போய் ஜெர்மன் திணிப்பு நம்ம சொல்ல முடியாது. ஜெர்மனி வந்து ஒரு கண்ட்ரி டெசிஷன், இட்ஸ் நாட் ஈவன் அன் எஜுகேஷனல் டெசிஷன். அந்த டியூஷனுங்கிறது ஃப்ரீ டியூஷனுங்கிறது வந்து வெறும் ட்ரெய்லர் தான். அந்த 3 to 5 year லாங்குவேஜ் அண்ட் இன்டகிரேஷன் தான் ட்ரூவாக பிக்சரே. இது வந்து ஒரு இன்க்ரெடிபிள் டீல். ஆனால் இது யாருக்கு? பீப்புள் கமிட்டட் டு லேர்னிங் ஜெர்மன். B1 மினிமம் கான்வர்சேஷனாவது பண்ண தெரியணும். B2 ஃபார் ரியல் க்ரோத் அண்ட் கரியர் க்ரோத். அது தவிர யூரோப்பில் நான் செட்டில் ஆக போகிறேன், நான் அடுத்த 3 to 5 வருஷம் எங்கேயும் நகர மாட்டேன் அப்படின்னு இருந்ததுன்னா பேஷண்ட்டாக, பட்ஜெட் கான்ஷியஸாக, அப்பா காசை கரியாக்க மாட்டேன், நான் இன்னொரு மொழி கற்றுப்பேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் யூரோப்பில் செட்டில் ஆகிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும், அங்கேருந்து எங்கே வேணால் நான் போகலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஜெர்மனி இஸ் அன் இன்க்ரெடிபிள் டீல். ஓகே, இல்லை நான் வந்து திராவிட மாடல், நான் வந்து வேறு எந்த மொழியும் படிக்க மாட்டேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஜெர்மனி போகாதீங்க. ஜெர்மனியில் வந்து ஆட்டோமோட்டிவ், ஸ்டெம், இன்ஜினியரிங்கு இது எல்லாத்துக்கும் வேலை இருக்குது. வாட் இட் மீன்ஸ் இஸ் யூ கேன் லிவ் அண்ட் ஒர்க் இன் ஜெர்மனி பர்மனெண்ட்லி. விசா ரெனியூவல்லாம் தேவையில்லை. ஸ்ட்ராங் பேத் டு சிட்டிசன்ஷிப். எவ்வளோ நாள் சார் ஆகும் அப்படின்னா 2 வருஷத்தில் பிஆர் ஆஃப்டர் கெட்டிங் அ ஜாப். இது ஸ்கில்டு ஒர்க்கர் ப்ரோக்ராமில் போயிருந்தீங்கன்னா 4 to 5 years. EU ப்ளூ கார்டுன்னு ஒன்று இருக்குது. அது வந்து 21 மாதத்துலேருந்து 33 மாதத்துலேருந்து தராங்கன்றாங்க. அதுவும் உங்கள் ஜெர்மன் குட்டாக இருந்ததுன்னா இன்னும் ஃபாஸ்ட்டாக வரும். ஸோ பேசிக்கலாக என்ன நடக்கும்னா யூ கேன் கெட் அ ஸ்டேபிள் ஜாப், யூ கேன் கெட் அ குட் இன்கம், யூ ஹேவ் டு பே டாக்ஸஸ் அண்ட் சோஷியல் செக்யூரிட்டி ஆஃப்கோர்ஸ், அண்ட் தென் யூ நீட் டு ஹேவ் ஜெர்மன் சார். அது வந்து த ஹையர் யுவர் ப்ரொஃபிஷியன்சி இஸ் த பெட்டர் யூ ஆர். ஸோ சிம்பிளாக சொல்ல போனோன்னா ஜெர்மன் பிஆர் வந்து ஒரு லக் பேஸ்டு கிடையாது, லாட்ரி சிஸ்டம் கிடையாது யூஎஸ் மாதிரி, இல்லைன்னா பாயிண்ட் சிஸ்டம் கிடையாது கனடா மாதிரி. அது வந்து டைம் அண்ட் ஸ்டெபிலிட்டி பேஸ்ட். அதாவது அங்கேயே வேலை பார்த்து கன்சிஸ்டண்ட்டாக இருந்து ஹார்ட் ஒர்க் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் இட் அலாங் வித் யுவர் லாங்குவேஜ். அவ்வளோதான் சார். போகாத ஊருக்கே வழி சொல்லிட்டு இருக்கீங்க. ஃபாரின் போகிறதே ஜாலிக்கு தானே சார். ஜாலியாகவும் இருக்கணும், ஈஸியாகவும் இருக்கணும், வேலையும் இருக்கணும் சார். அந்த மாதிரி ஏதாவது ஒன்று சொல்லுங்கள் அப்படின்னா ஆஸ்திரேலியா என்வலப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இது எப்படி இருக்குன்னா IPL 2024 சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம். நோபடி பிக் தம், நோபடி வாஸ் டாக்கிங் அபவுட் தம், யாருமே பேசல. ஆனாலும் தே மேட் த ஃபைனல். அதே மாதிரி தான் கிட்டத்தட்ட ஆஸ்திரேலியா. இதை நிறைய பேர் பார்த்துட்டு சில பேர் சார் இது ரொம்ப ஃபார், இது ரொம்ப எக்ஸ்பென்சிவ், என்ன இருந்தாலும் இது USA இல்லை சார் அப்படின்னு அமுச்சிடுவாங்க. ஆனால் ஒரு இம்பார்ட்டன்ட் டீட்டெயில் இருக்குது, அது சில பேருக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கலாம். 485 விசா, இதுக்கு நோ லாட்ரி, நோ ட்ராமா, கிட்டத்தட்ட ஓப்பன் ஒர்க் ரைட்ஸ். அப்படின்னா என்னென்னா இந்த நோ H1B லாட்ரி, இந்த CRS கனடா மாதிரி ஒரு பாயிண்ட் ஆன்சைட்டி கிடையாது. நோ எம்ப்ளாயர் ஸ்பான்சர்ஷிப் நீடட் இன் year 1. ஸோ ஃப்ரைடே அன்றைக்கி கிராஜுவேட் பண்ணிங்கன்னா மண்டே அன்றைக்கி இன் தியரி ஒர்க் பண்ணலாம். இப்போ என்ன உள்கூத்து,
அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹை அப்ஃப்ரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் தான். நம்ம பார்த்தது மாதிரி ஹை அப்ஃப்ரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் எஜுகேஷன் டெஃபினெட்லி ஹையர் தேன் ஜெர்மனி ஃபார் ஷுவர். ஏன்னா அது ஃப்ரீயாக இருந்தது, இங்கே வந்து காசு கொடுத்து பண்ணுறீங்க. தவிர ஹையர் தேன் கனடா ஃபார் ஷுவர். ஸ்ட்ரிக்டர் இங்கிலீஷ் ரிக்குவயர்மெண்ட்ஸ், இங்கிலீஷ் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. அது மட்டும் இல்லை, இப்போ என்ன பண்ணிட்டானுங்க, இந்த 485 விசாலேயே ஏஜ் லிமிட்டை ட்ராப் பண்ணிட்டானுங்க 50 to 35 yearsனு. ஓகே, அதை தவிர இந்த போஸ்ட் ஒர்க் ரைட்ஸை வந்து 3 years, அந்த 3 yearsக்குள்ளே நீங்கள் ஒர்க் பண்ணலாம். அந்த ஒர்க் பண்ண வேலை கிடைக்க ட்ரை பண்ணலாம். அப்படி வேலை கிடைக்கலன்னா நீங்கள் கிளம்பிடணும். ஸோ இதெல்லாம் பண்ணிட்டாங்க. அதை தவிரவே இப்போ நான் சொன்னேன் இந்த மாதிரி நிறைய வேலைகள் வாய்ப்புகள் சொன்னேன். அந்த வேலை வாய்ப்புகளும் அவ்வளோ சீக்கிரம் கிடைக்க மாட்டேங்குது. அப்படி கிடைச்சாலும் த குவாலிட்டி ஆஃப் த ஜாப்ஸ் ஆர் நாட் வெரி கிரேட் அப்படின்னு ஒரு அன்ரெஸ்ட் இருக்குது. ப்ளஸ் ஏற்கனவே ட்ரெடிஷ்னலாகவே ஆஸ்திரேலியாவில் கொஞ்சம் ரேசிசம் இருக்கிறத தான் பற்றி எல்லாருமே பேசுவாங்க. ஸோ அங்கேருந்து இருக்கிற வியூவர்ஸ் இதை பற்றி நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம எல்லாமே தெரிஞ்சுக்கலாம் இதை பற்றி. சரி, எல்லாத்தையும் போட்டு நம்ம கம்பேர் பண்ணி பார்த்துருவோம். நம்ம என்னென்னலாம் பார்த்தோம்? அப்ஃப்ரண்ட் காஸ்ட் பார்த்தோம், அகாடமிக் ப்ரெஸ்டீஜ் எதெல்லாம் ப்ரெஸ்டீஜாக இருக்கும், விசா, போஸ்ட் ஸ்டடி விசா எப்படி இருக்குது, பாத் டு பிஆர் எப்படி இருக்குது, நமக்கு ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் இதை பற்றி நம்ம தனியாக இன்னொரு டீட்டெயிலும் இருக்குது, அதையும் பார்த்துடலாம். யூஎஸ்ஏ பார்த்திங்கன்னா 3 சிவப்பு இருக்குது. அப்ஃப்ரண்ட் காஸ்ட் அதிகம், அகாடமிக் ப்ரெஸ்டீஜ் சூப்பர், லாட்ரியை டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது, நம்ம பார்த்துட்டோம். பாத் டு பிஆர் பார்த்துட்டோம், பல வருஷ கணக்காக ஆகுது. அண்டு ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் எப்படின்னா, உங்களுக்கு டக்குன்னு வேலை கிடச்சி இந்த ஃபேங் கம்பெனிஸ்லாம் வேலை கிடச்சிதுன்னா, ஹை சேலரி கிடச்சிதுன்னா ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் ஃபாஸ்ட். கனடா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ஃப்ரண்ட் காஸ்ட் வந்து டெஃபினட்டாக யூஎஸ்ஏ விட கம்மி தான். அகாடமிக் ப்ரெஸ்டீஜ் ஓரளவுக்கு யூஎஸ்ஏ விட கம்மி தான். போஸ்ட் ஸ்டடி விசா ஜெனராசிட்டி 3 வருஷம் வரைக்கும் கொடுக்குறானுங்க, நீ வேலை தேடி கிடைக்கலாம். இங்கே வந்து உங்களுக்கு பாத் டு பிஆர் ஒரு மாதிரி ஓரளவுக்கு ப்ரெடிக்டபிள் பாயிண்ட் சிஸ்டம், அந்த பாயிண்ட் சிஸ்டம் இஸ் அச்சீவபிள், யூ கேன் கெட். அதை தவிர இப்போ நம்ம ஒன்று கவர் பண்ணல, இந்த ப்ரொவின்ஷியல் நாமினேஷன் ஒன்று நம்ம கவர் பண்ணல, அதுக்கு தனி வீடியோ போடணும். அது இப்போ சொன்ன ரொம்ப கன்ஃபியூசிங்காக இருக்கும், அதனால் நான் அதுக்குள்ளே போக விரும்பலை. ஆர்ஓஐ ஸ்பீடு வந்து மாட்ரேட்டு, ஏன்னா சேலரிஸும் மாட்ரேட்டு அப்படிங்கும் பொழுது ஆர்ஓஐ ஸ்பீடும் அதுக்கேற்ற மாதிரி தான் இருக்குது. ஜெர்மனி பார்த்தீங்கன்னா இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 க்ரீன். ஏன்னா வந்து அப்ஃப்ரண்ட் காஸ்ட் உங்களுக்கு வந்து டியூஷன் ஃபீ ஸ்காலர்ஷிப்பில் போகிறங்கிறனால உங்களுக்கு வந்து ஸ்காலர்ஷிப்பில் போகிறீங்க, நிறைய ஸ்காலர்ஷிப் விதவிதமான ஸ்காலர்ஷிப்ஸ் இருக்கிறனால உங்களுக்கு ரொம்ப கம்மியாக இருக்குது. ப்ரெஸ்டீஜ் கொஞ்சம் கம்மி தான். போஸ்ட் ஸ்டடி விசா டீசென்ட் 18 மாதம் கொடுக்குறாங்க. ஃபாஸ்ட் ப்ளூ கார்டு, லோ காஸ்ட். ஸோ இட் செக்ஸ் அ லாட் ஆஃப் பாக்ஸஸ். பட் நீங்கள் யூரோப் தான் நீங்கள் டிசைட் பண்ணணும், ஜெர்மன் மொழிக்கு நீங்கள் கமிட் பண்ணணும். ஓகே, ஆஸ்திரேலியா பார்த்தீங்கன்னா அப்ஃப்ரண்ட் காஸ்ட் அதிகம். ஓகே, கிட்டத்தட்ட செகண்ட் மோஸ்ட் நெக்ஸ்ட் டு யூஎஸ்ஏ. அகாடமிக் ப்ரெஸ்டீஜ் அதிகம், யூஎஸ்ஏயா ஆஸ்திரேலியாவா நீங்கள் சொன்னது. அதே மாதிரி இது ஸ்ட்ரிக்டாக 3 years. அது தவிர ஏஜ் லிமிட்டை வேறு குறைச்சிட்டாங்க, 50லேருந்து 35 வயசுக்குள்ளே, 35 வயசுக்கு கீழே குறைச்சிருக்காங்க. இந்த பிஆர் பார்த்து ஒரு கொஞ்சம் குளறுபடியான ஸ்ட்ராங், நிறைய காம்ப்ளெக்ஸ் பாயிண்ட்ஸ் இருக்குது. பிரிட்டி மச் லைக் கனடா, அவங்களும் ஒரு பாயிண்ட் சிஸ்டம் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஆர்ஓஐ வந்து ஹை காஸ்ட்டு, ஹை சேலரி. ஸோ ப்ளஸ் இப்போ கொஞ்ச நாளைக்கு சில ஸ்பெசிஃபிக் ஃபீல்ட்ஸில் வேலை கிடைக்கிறது கஷ்டமாக இருக்குது. எஸ்பெஷலி பிஸ்னஸ், அக்கௌண்டிங், மேனேஜ்மெண்ட்லாம் நிறைய ஆளுங்க வந்துட்டாங்க, நம்ம ஆளுங்க கிடைக்கிறது கஷ்டமாக இருக்குது. லிட்டில் பிட் ஆஃப் ரேசிசம் இருக்குது. அஃப்கோர்ஸ் ரேசிசமை மட்டும் கம்பேர் பண்ண முடியாது, எல்லா இடத்துலையும் அது இருக்குது. பட் ஆஸ்திரேலியாவில் தொட்டுவே அதை பற்றி நம்ம பேசுவாங்க. ஓகே, ஸோ லெட்ஸ் கோ டு த நெக்ஸ்ட் ஒன். ஆர்ஓஐ பார்த்தீங்கன்னா ஃபாஸ்டஸ்ட் வந்து ஜெர்மனி. ஏன்னா காசை கம்மியாக செலவு பண்ணுறீங்க, ப்ரெடிக்டபுளாக உங்களுக்கு ஸ்டெம் ஜாப்ஸ் இருக்குது, ஆட்டோமோட்டிவ் ஜாப்ஸ் இருக்குது. அண்ட் இஃப் யூ கெட் அ ஸ்காலர்ஷிப் அண்ட் யூ கமிட், யூ கெட் அ ப்ரெடிக்டபிள் பிஆர், யூ கெட் த ஆர்ஓஐ பேக் குவிக்லி. நான் யூகே அயர்லாண்டை வந்து தனியாக நான் கவர் பண்ணுறேன், நம்மளோட இன்னர் சர்க்கிளில் கவர் பண்ணுறேன். மறக்காமல் இன்னர் சர்க்கிள்னு கமெண்ட் பண்ணுங்கள், தென் வி கேன் கெட் இன் டு இன்னர் சர்க்கிள். யூஎஸ்ஏல ரிட்டர்ன் இன்வெஸ்ட்மெண்ட் ஏன் ஃபாஸ்ட்டுன்னு சொல்ல போகிறோம்னா, இட் அஸ்யூம்ஸ் யூ கெட் அ ஜாப். இஃப் யூ டோன்ட் கெட் அ ஜாப், தென் ஆஃப்கோர்ஸ் ஆர்ஓஐ வந்து ப்ளமெட்ஸ் டவுன், கிடுன்னு கீழே போயிடும். பணங்காசு நிறைய கடனை வாங்கி செலவு பண்ணிட்டு வேலையும் கிடைக்காம திரும்பி வர வேண்டியதாக இருக்கலாம். அந்த மாதிரி நிலைமையில இல்லை, ரிஸ்க் எடுக்கிறது ரஸ்க் சாப்பிட்ற மாதிரி நினச்சி உள்ளே வந்து வேலையும் கிடச்சி, லாட்ரியும் கிடச்சி, வேலையும் கிடச்சிதுன்னா தென் யுவர் பே பேக் இஸ் ஃபாஸ்டர். கனடா மாடரேட் காஸ்ட், ஏன்னா சேலரிஸ் ஆர் மாடஸ்ட், அதனால் பே பேக் இஸ் மாடஸ்ட்டு. ஆஸ்திரேலியாவில் எல்லாமே ஹை காஸ்ட் ஆஃப் லிவிங், ஏன்னா லிவிங்கை நீங்கள் அங்கே ரொம்ப ஜாலியாக இருப்பீங்க, என்ஜாய் பண்ணுவீங்க, அதனால் ஹை காஸ்ட் ஆஃப் லிவிங் வில் டிலே யுவர் பே பேக். ஓகே, ஸோ அட் த எண்ட் ஆஃப் திஸ் நம்ம என்ன சொல்ல வரோம்? பிஆர். சார் எனக்கு பிஆருங்கிறது ரொம்ப முக்கியம் சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபாஸ்டஸ்ட் பிஆர்னு பார்த்தீங்கன்னா ஆர் ப்ரெடிக்டபிள் பிஆர்னு எடுத்துக்கலாமே. கிராஜுவேஷன் பண்ணோம், எலிஜிபிள் ஃபீல்டில் இருக்கீங்க அப்படின்னா கனடா இஸ் அ ஃபாஸ்டர் பிஆர் என்ட்ரி. பாயிண்ட்ஸு, அந்த பாயிண்ட்ஸையும் நமக்கு தெரியும், அந்த 4 ஃபேக்டர்ஸ் நம்ம கவர் பண்ணோம், அதை வச்சு உங்களுக்கு பிஆர் கிடச்சிடும். ஜெர்மனியும் அப்படி தான். ஸோ எனக்கு வந்து பிஆர் தான் சார் முக்கியம் அப்படின்னு நினச்சிங்கன்னா யூ கேன் சூஸ் கனடா அண்ட் ஜெர்மனி.
இதுதான் முக்கியம். ஆஸ்திரேலியா நம்ம சொன்னோம், இது வந்து ஒரு பாயிண்ட்ஸ், அதுவும் பாயிண்ட்ஸ் தான் கனடாவை விட, பட் லிட்டில் பிட் மோர் கான்வல்யூட்டட். ஏன்னா அதை பற்றி நான் இன்னொரு வீடியோவில் டீட்டெயிலாக கவர் பண்ணுறேன். யூஎஸ்ஏ நம்ம ஏற்கனவே கவர் பண்ணியாச்சு. அண்டு இன்னமும் இதை பற்றி நிறைய பேச வேண்டியது இருக்குது. ஏன்னா சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது யூஎஸ்ஏல. இப்போ ஏதாவது ஒரு வில்லங்க வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அதனால் யூஎஸ்ஏல வந்து இப்போதைக்கு த EB2 EB3 பேக்லாக் இஸ் வெரி ஹை அண்ட் ஸோ த டிகேட்ஸ் லாங் வெயிட் இருக்குது ஃபார் PR. ஸோ வேலை கிடைக்கணும் சார், வேலை கிடைச்சா போதும், லாட்ரியில் வேலை கிடைச்சா போதும், நான் எவ்வளோ காசு சம்பாதிச்சுட்டு நான் திரும்பி வந்துக்கிறேன் சார், நான் இந்தியாவில் எல்லாத்தையும் கன்வெர்ட் பண்ணிக்கிறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறவங்களுக்கு தே கேன் டேக் தட் ரிஸ்க் அண்ட் கோ கம். ஓகேயா? ஃபைனலி சார், எனக்கு வந்து சிம்பிளாக ஒரு ஃப்ரேம் ஒர்க்கு கொடுத்தீங்கன்னா நான் எப்படி சார் டிசைட் பண்ணுவீங்க அப்படின்னாக்கா, ஹையஸ்ட் சேலரி, ஹையஸ்ட் டெக் சார். எனக்கு டெக்னாலஜி கம்பெனியில், டாப் நாச் கம்பெனியில் சூப்பராக வேலை பார்க்கணும் சார். எனக்கு இந்த கூகுளில் தான் சார் வேலை பார்க்கணும், எனக்கு NVIDIAவில் தான் சார் வேலை பார்க்கணும், நெட்ஃப்ளிக்ஸில் தான் சார் வேலை பார்க்கணும், எனக்கு டைம் ஸ்கொயரில் சுற்றணும் சார், இந்த மாதிரிலாம் எனக்கு இருக்குது சார். என்ன நீங்கள் அன்னெசரியாக திசை திருப்பாதீங்க சார்னு சொன்னீங்கன்னா, அந்த ரிஸ்க் எடுக்க நீங்கள் தயாராக இருந்து, உங்கள் பேரண்ட்ஸும் நீங்களோ லோன் போட்டு வரதுக்கு தயாராக இருந்து, இந்த ஆல் தீஸ் ரிஸ்க்ஸை நேவிகேட் பண்ணுறது ஓகே இருந்தால் USA சூஸ் பண்ணுங்கள். ஹை ரிஸ்க் லாட்ரி, ஆனால் ஹை ரிவார்ட். ஓகேயா? அதே மாதிரி PRக்கு உடனே ஆசைப்பட்டு வராதிங்க. ஓகே, எனக்கு அது வேணாம் சார், எனக்கு சேஃபாக ஒரு வழி சொல்லுங்கள் சார் அப்படின்னா கனடா. ஸோ சேஃப் பாத் டு PR, எனக்கு என் ஒய்ஃபையும் கூப்பிட்டு வரணும் சார், ஸ்பௌசல் ஒர்க் பர்மிட்டும் கிடைக்கணும் சார் நினச்சிங்கன்னா கனடாக்கு வாங்க சார். காசே செலவு பண்ணக்கூடாது சார். காசே செலவு பண்ணாமல் இன்னொரு மொழி தானே சார், மொழியை நான் கற்றுக்கிறேன் சார், ஒரு பிரச்சனையும் இல்லை சார். ஐ ஆம் குவாலிஃபைட், ஐ வில் பி குவாலிஃபைட், ஐ வில் ஒர்க் ஹார்ட் அண்ட் எனக்கு யூரோப்பில் செட்டில் ஆகணும் சார் அப்படின்னா நீங்கள் ஜெர்மனியை சூஸ் பண்ணுங்கள். எனக்கு வந்து நான் சின்ன வயசு தான் சார், நான் இப்போ ரிஸ்க் எடுக்கலாம் சார், எனக்கு வந்து அமெரிக்காவுக்கு வரைக்கும் வர முடியாது, பட் எனக்கு ஜாலியாக இருக்கணும், எனக்கு பேலன்ஸ் ஆஃப் லைஃப் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, எனக்கு மற்ற எல்லாம் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுன்னு நினச்சிங்கன்னா சூஸ் ஆஸ்திரேலியா. ஓகேயா? ஸோ ஐ ஹோப் யூ பிக் த ரைட் envelope.